பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ராஜி இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. சித்தப்பா அப்படின்னா உங்களுக்கு கடை அங்கே இருக்கிற விஷயம் தெரியவே தெரியாதா? இல்லைம்மா, கடை எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நான் அதனால தான் ரொம்ப அதிர்ச்சியாக போயிட்டேன். அண்ணன் என்கிட்ட சொன்னேன், இப்போதைக்கு கூட இந்த கடை வேண்டாம், நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம், வேற ஒரு கடையை கூட நான் பார்த்துக்கலான்னு சொன்னேன். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க யாருமே இதுக்கு சம்மதம் சொல்லவே இல்லை. சுகன்யா முதல் கொண்டு எல்லாருமே ரொம்பவே பிடிவாதமாக தான் இருக்காங்க. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் என்னை துரோகின்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு, குணனன் கடை வச்சு கொடுத்தாங்களா, அங்கே போய் நீ சந்தோஷமாக இருந்துக்கோ, எங்களால் தான் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, நீ போய் அங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த குடும்பத்துக்கு உனக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. பாண்டியன் பழனி இருந்துட்டு பாண்டியன் சொன்னதை கேட்டோன்னே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அக்கா, நீயுமா நான் சொல்கிறத கேட்க மாட்டேன், அங்கே பாரு, அவங்க கடை வச்சு கொடுத்தாங்கள, மாமா சொன்ன மாதிரி நீ போய் அந்த கடையை நல்லபடியாக பார்த்துக்கோ, போ, சந்தோஷமாக இரு, நீ சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம்தான், சரியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் அவனை பழனியும் அங்கேருந்து போக சொல்லிடுறாங்க. பழனி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜு இருந்துட்டு, இதுக்கு மேலேயும் உங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க அப்பாவை தேடி போகிறாங்க. நீங்களாம் பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.